வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஒரு ரிசல்டன்ட் ஃபைண்ட் பண்ணுற சம். ஓகேங்களா, ஒரு பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸ்னு வச்சுப்போம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the resultant of two equal forces inclining at 60 degree between them has a magnitude of 9 root 3 Newton. What is the magnitude of the component force? அதாவது ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கொஷின் வந்து டைப் பண்ணி போர்டில் போட்டுடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸ்ன்ற மாதிரி சும்மா வச்சுப்போம். ஸோ இது வந்து பி, இது வந்து கியூ. இதுக்கான ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 9√3. இது வந்து ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸும் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி ஈக்குவல் டு கியூ. நம்மளுக்கு ரிசல்டன்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 9√3. இப்போ இதுக்கான டிகிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தீட்டாவும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகேங்களா. அப்போ பேரலல் லா ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. ஓகேங்களா. இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு இப்போ ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 9√3. ஸோ 9√3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் அப்படியே வச்சுப்போம் ப்ளஸ் கியூ. கியூவோட வேல்யூ பிக்கு ஈக்குவல் தான். அப்போ இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கியூக்கு பதிலாக பின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். பி ஸ்கொயர் ப்ளஸ் 2p இன்டூ பி. கியூக்கும் மறுபடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பி தான். அப்படியே வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் காஸ் தீட்டாவோட தீட்டாக்கு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. அப்போது காஸ் 60. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9√3 போது 9 சார் 81 √3 ஸ்கொயர் வந்து 3. ஸோ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2p ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ பி ஸ்கொயர். 60யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து 0.5ன்னு வருது. ஓகேங்களா. இப்போ 81 இன்டூ 3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 243 வருது. ஈக்குவல் டு 2p ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் வந்து காமனாக வெளியே எடுத்தா 2p ஸ்கொயர் இங்கே வந்து 1 ப்ளஸ் 0.5ன்னு சொல்லி வரும். ஓகேங்களா. இப்போ இந்த 2p ஸ்கொயர்ன்றது வெளியே வந்தால் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 வெளியே வந்து இங்கே வந்தால் 1 வந்துடுது. ப்ளஸ் இந்த 2p ஸ்கொயரும் வெளியே வந்துருச்சு. அப்போ இங்கேயும் 1 இன்ட்டு 0.5 அப்படி நம்மளுக்கு வந்துடுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 243 ஈக்குவல் டு 2p ஸ்கொயர் 1 ப்ளஸ் 0.5 1.5. இப்போ இந்த 1.5 மல்டிப்ளைல இருக்குது. ஈக்குவல் டு இந்த போகும்போது டிவைட் ஆகும். அப்போது 243 டிவைட் பை 1.5 ஈக்குவல் டு 2p ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 162 ஈக்குவல் டு 2p ஸ்கொயர். இப்போது இந்த 2 மல்டிப்ளைல இருக்குது. ஈக்குவல் டு இந்த வரும்போது டிவைட் ஆகுது. அப்போது 162 டிவைட் பை 2 ஈக்குவல் டு p ஸ்கொயர். அப்போது இதை பார்த்தோம்னா 81 ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஸ்கொயர் இந்த பக்கம் வந்ததுன்னா ரூட் ஆகும். ஸோ ரூட் 81 ஈக்குவல் டு பி. அப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9. ஸோ பியோட வேல்யூ 9 அப்படின்னா பி ஈக்குவல் டு கியூ. அப்போது கியூவோட வேல்யூ 9. ஸோ ஃபோர்ஸ்ன்றனால இது ரெண்டுத்துக்குமே நியூட்டன் சொல்லி வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.